நல்ல கேள்வி. கலைஞரோட திமுக, ராக்கியோட கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலைஞரோட திமுகன்றது வந்து தரையிலேருந்து தரைக்கு கீழே தோண்டி ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பித்த இடம். ஒவ்வொரு ஊரில், ஒவ்வொரு தொகுதியில், ஒவ்வொரு வட்டத்தில் இருக்கிறவன் பேர் கலைஞருக்கு தெரியும். அவனை அமைதியாக இருக்க சொல்லு, வெற்றிக்கணி வந்தால் பரிசு நிச்சயம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கலைஞரால் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு இடத்துலையும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், கட்சி சேர்ந்தவனாக இருக்கட்டும், எதிர்கட்சிக்காரர் வரைக்கும் கலைஞருக்கு தெரியும். இப்போ உட்காந்த இடத்துலேருந்து சிசிடிவி மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தா அவரால் அதை மானிட்டர் பண்ண முடியும், அவங்கள அட்ரஸ் பண்ண முடியும், சமாதானம் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்க முடியும். இன்றைக்கி தாவேக்கா வந்த பிற்பாடு, முக்கியமாக அண்ணாமலை பாஜகவுக்கு வந்தபோது கூட இளைஞர் பட்டாலும் பெருவாரியாக பல கட்சிகளை நோக்கி, நீங்கள் விசிகாவில் ஒரு பெரிய யூத் கிளப் பார்க்கலாம், நாம் தமிழில் ஒரு பெரிய யூத் ஃபாலோ பார்க்கலாம். அண்ணாமலை இருந்த சமயத்தில் பாஜக இருந்துச்சு. இன்றைக்கி தாவேக்கா விஜய் வந்தோன்னு ஒரு பெரிய ஒரு மாஸ் அவங்கக்கிட்ட ஈர்க்கப்படுது. இப்போ அந்த யூத்துன்றது தான் வந்து ஃப்ரெஷ் பிளட், ஒரு கட்சிக்கு புது ரத்தம். அந்த புது ரத்தம் எல்லாம் வெளியே பாய்ச்சப்படும் போது புது ரத்தத்தின் வழியாக உருவான திமுக இன்றைக்கி அந்த ஒரு புத்துணர்ச்சியை வீக்காக ஆகுது. ஸோ அவங்களை ஈர்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. ஒன்று. ரெண்டாவது, இருக்கக்கூடியவர்களும் தலைவராக கலைஞரை பார்த்து இத்தனாண்டு காலம் பயணித்த இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலினை பார்த்து வளர்ந்த இருக்கக்கூடிய ஒரு கட்சி திடீர்னு துணை முதல்வர் வரும்போது துணை முதல்வருக்கு அந்த கட்சியோட இளைஞரணி தலைவருக்கு ஒரு ஃபுட்டிங் வேணும், ஒரு கிரவுண்டிங் வேணும், ஒரு கனெக்டிவிட்டி வேணும். இல்லைன்னா அந்த கனெக்டிவிட்டி அந்த கட்சி நாளைக்கு வீக் ஆகிடும். நாளைக்கு கலைஞர் முதல்வர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு, அந்த இடத்துக்கு துணை முதல்வர் வந்து ப்ரொமோட் ஆகிறாருன்னா கட்சிக்கு அந்த கிரவுண்ட் லெவல் கனெக்டிவிட்டி இருக்கணும்ல. அது இப்போதைக்கு இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக தான் வந்திருக்காரு உதயநிதி கட்சிக்கு. ஃபெமிலியாரிட்டின்றது வந்து மக்களுக்குங்க, கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் இருக்கணும். ஃபெமிலியாரிட்டி மட்டும் பத்தாது, உங்களை ஸ்க்ரீனில் மட்டும் பார்க்கறது பத்தாது, நீங்கள் அவங்கள பார்க்கணும், அவங்களோட கை கோர்க்கணும். ஒருத்தருக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு பர்சனல் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இருக்கும், உங்களுக்கு அது தெரியணும், உங்களை அவனுக்கு தெரியணும். இந்த ஒரு தொடர்பு கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கணும். சும்மா வந்து இந்த பின்ப அரசியல்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது. அரசியல் கட்சிகள் அது செல்லுபடியாகாது. அதுதான் தாவேக்கா விஜய் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. இன்றைக்கி அவர் அதை உடைக்கிறார். ஊர் ஊராக இறங்கி போய் அந்த நிர்வாகிகளை பார்த்து பல மாவட்ட நிர்வாகிகள் கூட ரெகுலராக டச்சில் பேசிகிட்டு இருக்கிறாராம். ஊருக்கு வரும்போது ஒருத்தரையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க போகிறேன்றலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். இதெல்லாம் நடக்கணும். மிஸ் ஆச்சுன்னா இது அங்கேயுமே பெரிய வீக்னஸ் தான். நீங்கள் வந்து நான் பெரிய பின்பம் என் மூஞ்சி எல்லாருக்கும் தெரியும்னா, ஓட்டு போட போகிறோம் இல்லை வேலை செய்ய போகிற போகும் உனக்கு தெரியணும்ல. அந்த தேவை மிக மிக முக்கியமான தேவை, ஜனநாயகத்துக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த தேவையை கருதி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.